கோபி நயினார் அவர்களுக்கு வணக்கம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உங்களுடைய குரல் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று பேசுவது என்பது ஆக சிறந்த செயல். அதை ஒவ்வொரு முறையும் நீங்க அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள். நீங்க நினைச்சு பேசின விஷயம் ஒண்ணு, ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயமே வேற. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரலா ஏன் மதிவதனி பேசல அப்படின்னு கேட்பதன் மூலம் இந்த பிரச்சனைய அடையாளப்படுத்தணும்னு நினைச்ச உங்களோட எண்ணம் வெற்றி பெற்றிருக்கு. ஆனா வெற்றி தவறா வந்துருச்சு. இப்ப யாருமே பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி பேசவே இல்லை. நீ ஏன் பேசல, நான் ஏன் பேசல அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீ என்ன பேசுன, இது வரைக்கும் நான் என்ன பேசுனேன் அப்படிங்கிற டாபிக் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. கோகுல்ராஜுக்காக எல்லாரும் பேசணுமா? பேசணும். யுவராஜுகள் உருவாகாம இருக்கிறதுக்காகவும் பேசணும்ல. அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க கிட்ட நீ ஏன் கோகுல்ராஜுக்காக பேசல அப்படின்னு கேட்கறது எந்த அளவுக்கு சரியில்லையோ, அதே மாதிரி தான் நீ ஏன் இதுக்காக பேசல அப்படின்னு கேட்கறதுன்னு நம்புறோம். நம்ம எல்லாத்தோட இலக்கும் சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற நோக்கித்தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு போராடுறதுக்கு அத்தனை காரணங்கள் இருக்கு. மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு தான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எதிரி கட்டமைச்சிருக்கிற வலை அத்தனை இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பக்கம் இருந்து போராடி தான் நம்மளோட எல்லையை நம்ம அடையணும். சமத்துவம் சகோதரத்துவம்னு பேசிக்கிற நமக்குள்ளேயே சகோதர சண்டை வேண்டான்னு நினைக்கிறோம். இப்போ மனோஜ் தோழரும் யூடியூபர் தான், நாங்களும் யூடியூபர் தான். நாங்க போய் மனோஜ் தோழர்கிட்ட, தோழர் நீங்க ஏன் மும்மொழி கொள்கையை பத்தி பேசல, நீயா நானால நடந்த பிரச்சனையை பத்தி பேசல அப்படின்னு கேட்டோம்னா அவரு ரொம்ப தெளிவா சொல்லுவாரு, நான் சீமானை எதிர்க்கிறதுக்காக வந்திருக்கேன், நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், மிச்ச வேலையெல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. நம்ம எல்லாத்தோட இலக்கும் சமத்துவம் சகோதரத்துவத்தை நோக்கித்தான் இருக்கு. சீமானை மட்டுமே அவர் திட்டிக்கிட்டு இருக்கிறதுனால மனோஜ் தோழருக்கு மிச்சம் இருக்கிற விஷயத்த பத்தி எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நாங்கெல்லாம் சல்லி வேர்களை வெட்டுறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆணி வேரை வெட்டுற பெரும் பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு மிகப்பெரிய சிந்தனை களம் வேணும். அந்த இடத்துக்கு மதிவதனி தோழரையும் கூட கூட்டி உட்கார வச்சதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். அதுக்கான எல்லா தகுதியும் எங்க தோழருக்கு இருக்கு. அந்த தகுதிகள் மொத்தத்தையும் அவங்களே தான் வளர்த்தி வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம மதிவதனிகளை உருவாக்கவே இல்லை. ஆனா எதிரி சீமான்களை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு வர ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சீமான் தான். நீங்க நமக்கான எல்லையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. பின்னாடி ஓடுறதுக்கான ஆளை நம்ம யாருமே உருவாக்கவே இல்லை. தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற குச்சியை வாங்கிறதுக்கு வராங்க. நீங்க முன்னாடி ஓடிக்கிட்டே இருங்க, குச்சியை வாங்கிட்டு நாங்களும் பின்னாடியே வந்துகிட்டு இருப்போம். அப்பவும் நம்மளோட இலக்குங்கிறது சமத்துவம் சகோதரத்துவமா தான் இருக்கும். எங்க சேகர் சார் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை எங்களுக்கு சொன்னாரு. இப்போ ஒரே பிசுறு தான், அது கால்லையும் குத்தும் கண்ணுலையும் குத்தும். காலில் குத்துச்சுன்னா அது யாரு வேணா அப்படியே மெதுவாக ஊசி வச்சு எடுத்துடலாம். ஆனால் கண்ணில் விழுந்த பிசுரை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் வேணும். அந்த ஸ்பெஷலிஸ்ட் எங்கள் மதிவதனி தோழர் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் தான். நீங்கள்லாம் சேர்ந்து, நீங்கள்லாம் சொல்லி கொடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சீமான்களை பேச வேண்டிய நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம மதிவதனிகளை பேசிக்கிட்டு இருக்கோம். வேங்கை வயல் தொட்டில மலம் கலந்து அந்த தண்ணியை குடிச்சவனுக்கு எதிரி மலம் கலந்தவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, கண்டிப்பா அவன் கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், எனக்கு அவன் எதிரி அல்ல, அவனுக்கு இன்னொருவன் எதிரி அல்ல, அவனுக்கு இன்னொருவன் எதிரி அல்ல. நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான எதிரி ஒருத்தர் இருக்கான். அந்த எதிரி மறந்தும் கூட நம்ம கிட்ட வந்து பேசுறது இல்ல, நமக்குள்ள சண்டைகளை தான் மூட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஒவ்வொரு தடவையும் நமக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளுக்கான உடனடி தீர்வை நோக்கித்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க மதிவதனி தோழர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. நான் கல்லூரிகளில் போய் பேசுவது என்பது சமத்துவத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் தான். மலம் கலந்தவனை தண்டிச்சே ஆகணும், கொலை செய்தவனை தண்டிச்சே ஆகணும். இன்னொருத்த மலத்தை கலக்காம இருக்கிறதுக்காகவும் இன்னொரு கொலையை பண்ணிடாம இருக்கிறதுக்காகவும் நம்ம சேர்ந்து தான் பேசியே ஆகணும். ஏன்னா இதை பண்றவன் நம்ம கூடயே தான் இருக்கான். அதுக்காக அவனை நம்ம எதிரின்னு யோசிச்சிடவும் கூடாது. இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது நம்ம கண்ணில் விழுந்த பிசுறு. இதை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு தான் வேணும். நம்ம அடிக்கடி எந்த குற்றம் நடந்தாலும் சொல்லுவோம்,
அரபிக் கண்ட்ரி மாதிரி தண்டனைகள் கடுமையா இருந்தா எல்லாம் சரியாயிரும்னு. அப்படி நட்டு ரோட்ல வச்சு கல்லால் அடிப்பாங்க, தூக்குல போடுவாங்க, வெட்டுவாங்க. இதோ போன வாரம் கூட ஒருத்தனோட தலையை வெட்டினாங்களே அப்படின்னு நம்ம தான் பெருமையா பேசுறோம். மாசம் தலைகளை வெட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. குற்றங்கள் குறையில நம்ம குற்றங்கள் செய்வதற்கான சூழலை நிறுத்துறதுக்கான வேலையைத்தான் மாபெரும் வேலை அது, அதைத்தான் செய்யணும். இந்த பெரும் போராட்டத்துல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். கோகுல்ராஜை கொன்னது தப்புன்னு நாமெல்லாம் பேசுறத விட யுவராஜை சொல்ல வைக்கணும் நான் செஞ்சது தப்புன்னு. அப்படி சொன்னார்னா மட்டும்தான் அடுத்தடுத்த யுவராஜுகள் உருவாகாம இருப்பாங்க. அதுக்கான பெரும் போராட்டத்தை தான் இவ்வளவு காலமா எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரேஸ்ல ஒன்னா ஓடிக்கிட்டு இருக்கிற எங்க பேர் பெரியாரிஸ்டுகள், இன்னொருத்தங்க பேர் அம்பேத்கரிஸ்ட்டு, இன்னொருத்தங்க கம்யூனிஸ்ட்டு, இன்னொருத்தங்க ஆக்டிவிஸ்ட்டு, இப்படி பல பேரோட எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒன்னாவே ஓடுவோம். நீ ஏன் எனக்காக என்னோட ட்ராக்ல பேசல அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்குள்ள வரவே வேண்டாம். மீண்டும் ஒரு முறை நம்ம கோபி நயினார் அவர்களுக்கு நன்றியை சொல்லதான் கடமைப்பட்டிருக்கேன். பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை எதை சொன்னா அடையாளமாகும்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த அடையாளம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஆனா சரியா கிடைக்கல. இனி ஒவ்வொருத்தவங்களும் மதிவதனி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை, கோபி நயினார் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. நாம நமக்கான பொறுப்புகளை கட்டாயமா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இங்க போராடுறதுக்கான பிரச்சனைகள் புதுசா நிமிஷத்துக்கு நிமிஷம் உருவாகிக்கிட்டே இருக்கு. ஆனா இங்க போராட வேண்டிய ஆட்களுக்கு தான் பற்றாக்குறையா இருக்கு. இருக்கிற ஆட்களை வச்சுதான் நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் போராட வேண்டியதா இருக்கு. நமக்குள்ள எதுக்கு போராட்டம்? 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன்தான் தோழர் மதிவதனி. இனி நாம மதிவதனிகளை உருவாக்குறதுக்கான வேலையத்தான் நம்ம செய்யணும். ஏன்னா சீமான்கள் மாசம் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. பிரச்சனை மல்லிகைப்பூ மாதிரி டெய்லி வந்துகிட்டு இருக்குது. ஆனா போராடுறவங்க குறிஞ்சி பூ மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. எனவே நாம நமக்குள்ளேயே கேள்வி கேட்கறத விட்டுட்டு எதிரியை நோக்கி கேள்வி கணைகளை திருப்புவோம். நம்முடைய ஆக சிறந்த வழிகாட்டிகளான அம்பேத்கரும் பெரியாரும் நம்மளை மிகச்சிறந்த மனிதநேயவாதிகளாக தான் உருவாக்க நினைச்சாங்க. நம்மளோட பெரும் பொறுப்புங்கிறது எதிரியா இருந்தாலும் அவனை மனிதனாக்குவது தான். நமக்குள்ளேயே போராடி மீண்டும் மீண்டும் களைச்சு போக வேண்டாம். காந்திபுரத்துல நின்றுட்டு 7ஆம் நம்பர் பஸ் வந்ததும் எல்லாரும் காந்தி பார்க் போகணும்னு அவசியம் இல்லை. பிரச்சனை கணபதியில் இருக்கு, சரவணம்பட்டியில் இருக்கு, ஹோப் காலேஜில் இருக்கு, சிவானந்தா காலனியில் இருக்கு, உக்கடத்தில் இருக்கு, குனியமுத்தூர்ல இருக்கு. இப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாரும் எல்லா பக்கமும் பயணப்படுவோம். நம்மளுடைய இலக்கு சமத்துவம், சகோதரத்துவத்தை அடையிறது மட்டுமே. எங்களுக்கு நீங்க வழிகாட்டுங்க. உங்க பின்னாடி வர்றதுக்கு நாங்களாம் தயாரா இருக்கோம். எங்க மதிவதனி தோழருக்கு மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய நன்றிகள். எங்க மதிவதனி தோழருக்கு இவ்வளவு பெரிய அடையாளத்தை கொடுத்த இயக்குனர் கோபி நயினார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. உங்களை போன்ற ஆசான்கள் தான் எங்களை போன்ற மாணவர்களுக்கு வழிகாட்ட முடியும். விருது திருப்பி கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் உங்களோட உரிமை. அது உங்க அறத்துக்கு கொடுத்த விருது. நாம் இணைந்து பயணப்படுவோம் இலக்கை நோக்கி புன்னகையோடு. நன்றி, வணக்கம்.